நான் திரு அக்னிகிட்ட நான் முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு நான் உங்ககிட்ட வரேன், நான் உங்களுக்கான வாய்ப்பு தரேன். திரு அக்னீஸ்வரன், 3 பேர்த்தினுடைய பார்வையும் நீங்க கேட்டுருப்பீங்க. கிட்டத்தட்ட கூட்டணி இறுதி அப்படின்றதான் இவர்கள் இருவரும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. நான் இவங்க எல்லா பாரத்தையும் இறக்கி உங்ககிட்ட வைக்கிற மாதிரி உங்ககிட்ட நான் பதில எதிர்பார்க்கிறேன். பாஜக தான் முடிவு எடுத்திருக்கிறார்களா, கூட்டணிக்கு இழுக்கப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்லாம் ஒரு விமர்சன பார்வை இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? வருத்தப்பட்டு பாரம் இருக்கும் சொல்லுங்க. அதாவது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த கருத்துக்களை வெளியிடுவார். ஒன்று, இங்கே அரசியல் அப்படிங்கிறது ஒரு சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். ஐயா நித்யானந்தம் அவர்கள் பேசும்போது சொன்னார், இது எப்படி என்னென்ன பேசுனாங்க அப்படின்ட்டு. ஆனால் பாஜகவினுடைய தலைவர் அவர்கள் பேசிய பேச்சுக்களை விட மிக 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 அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரே ஒழிய அது ஒரு முதிர்ந்த செயல் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தவிர அவர் அதிகமான வார்த்தைகளை அவர் உதிர்க்கவே இல்லை. அப்படிதான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இன்னைக்கு உலகம் முழுவதும் இயற்கை அறிவு நுண்ணறிவை தாண்டி செயற்கை நுண்ணறிவுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அரசியல் கட்சிகள்லையும் வாக்கு சதவீதம் எவ்வளவு, எங்கே பலமாக இருக்கும் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல எல்லாமே இருக்கிறாங்க. இதை அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் தீர்மானிப்பார்கள், அவங்க தான் அறிவிப்பாங்க. அதற்குள்ள அனுமானங்கள் 1000 இருக்கலாம், பேசலாம். இப்ப நாளைக்கு தெரிஞ்சிரும்ல நமக்கு அது அனுமானமா இல்ல ஏறத்தாழ இறுதியாகி விட்டதா அப்படின்னு நமக்கு நாளைக்கு தெரிஞ்சிரும்ல. ஒருவேளை பிரதமரை இபிஎஸ் என்று சந்திக்கிறார் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் நம்ம பேச்சு என்னவாக இருக்கும் அதிமுக தலைமையிட்டம் இருந்து? ரைட், ஓகே. இப்ப ஏற்கனவே நாளைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் வர்றது எதுக்கு வர்றாரு? ஒரு மத்திய அரசினுடைய நிகழ்வு. அந்த இதுக்குள்ள பங்கேற்க வருகிற போது முன்னாள் முதலமைச்சர் ஆகியவர்கள், இன்றைய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் எல்லோரும் சந்திப்பாங்க தான். இல்ல 1.5 வருடங்களாக அப்படி எடப்பாடி பழனிசாமி நேரடியாக பிரதமரை, உள்துறை அமைச்சரை சந்தித்த நிகழ்வு இல்ல. இப்ப நடக்குது அப்படின்னா அது கூட்டணி நோக்கி செல்கிறது, ஏறத்தாழ முடிவுகள் எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றதான பார்வையா இருக்கும். நீங்க இது கூட்டணி இன்னும் 1 வருஷ காலம் இருக்குது. இப்பயே நம்ம அவங்க அங்க சேருவாங்க, இவங்க இங்க சேருவாங்க அப்படின்றது அவங்க ஆயத்த பணிகளில் ஈடுபடலாம். ஆனால் அறிவிப்பு என்பது அந்தந்த கட்சி தலைவர்கள் தான் முடிவெடுக்கணும். எல்லாரும் நம்ம பேசலாம், அரசியல் பேசலாம், ஆனால் நாமெல்லாம் தலைவர்கள் அல்ல. தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்குத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்தந்த மாநிலமும் செவி சாய்க்கும். அதற்குனுடைய அந்த வெயிட் ஆஃப் நாலேஜ், வாய்ஸ் ஆஃப் சவுண்ட் நாலேஜ், அதுதான் முக்கியம். நம்ம பேசுவது அனுமானம். அப்படிதான் நான் அனுமானத்தின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கிறேன் திரு அக்னீஸ்வரன். திரு நித்யானந்தம் அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாஜக மாநில தலைவர் மாற்றெல்லாம் பட மாட்டார். நான் ரேஸ்ல இல்ல அப்படின்னா நான் அதுல ஓட விரும்பல, மேபி அவரே அனௌன்ஸ் பண்ணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, அவரே பாஜக மாநில தலைவராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அவரே தொடர்கிறார். ஆனா அதிமுக கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இபிஎஸ்? அந்த கேள்வி இருக்குல்ல. அதாவது ஒரு கட்சி மாநில கட்சியா அல்லது தேசிய கட்சியா அப்படிங்கிறது அந்தந்த கட்சிக்கு ஒரு எல்லை வரம்பு இருக்குல்ல. அந்த எல்லை வரம்பை தாண்டி யாரெல்லாம் சிறகடித்து பறக்க நினைக்கிறார்களோ அவங்கெல்லாம் சற்று கீழே இறங்கி வர வேண்டிய நிலைமை ஏற்படலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு அதிமுக சில பேர்கிட்ட போயிரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது சரியா? அது தவறு. அண்ணாமலை தான் சொன்னாரு. எப்படி அது தவறோ அதே போல இவர்களை மாற்று. அங்க உள்ளுக்கு என்ன நடந்துச்சு? திரு அமித்ஷா அவர்களை பார்க்கும்போது யார் யார் போனாங்க, எங்க உள்ள என்னென்ன பேசுனாங்க, பேசியவர்கள் என்னென்ன சொற்களை பேசினாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி அவர்கள் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அது என்னன்றதை உங்களுக்கு தகவல் வெளியில தெரிஞ்சு போயிடும். நீங்க சொல்றீங்களே ஒரு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கல, அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அவங்க செவிமடித்திருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். அப்படிதான் நான் பாக்குறேன். இப்போ இணைவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. திரு கேசிபி அவர்கள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது டிடிவி தரப்பாகட்டும் எல்லாருமே என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவாங்க. சார், கட்சி அதிமுக ஒருங்கிணைக்கப்படுது, அதுல நான் வரல. என்டிஏக்குள்ள எல்லாரும் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதை எப்படி இபிஎஸ் கையாள்வாரு? அது கையாள்வது அப்படின்னா அதிமுக நான் இப்ப என்ன இவங்க கூட்டணி வைக்கட்டும் வைக்காம இருக்கட்டும், தலைவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அதெல்லாம் கேட்கல. இங்க திமுக ஆட்சி அகற்றணும் எல்லாமே எதிர்கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளை தவிர எல்லா பேரும் இதா இருக்கிறாங்க. ஆனா இங்க எல்லா கட்சிகளுமே தத்தமதுல நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்களா? எல்லாம் சொன்னாலும் அதிமுக தான் இங்க 2024 தேர்தலையும் சரி 21 சட்டமன்ற தேர்தலையும் சரி வாக்குகள் அடிப்படை கட்டமைப்பை வச்சிருக்கிறதுனால தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும். நீங்கள் நினைப்பதை போல முன்னாடி இருந்த பாரதிய ஜனதா என்னவெல்லாம் நினைத்தது, எப்படியெல்லாம் நினைத்தது, அதெல்லாம் இனிமேலுக்கு அது நடக்காது.
அது நடந்தால் மக்களிடம் அது பிரதிபலிச்சிடும். அதுதான் நான் பார்க்கிறேன். இங்க அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும். 1, 2 கூட்டணி அரசாங்கம் என்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. 3 சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் நடத்தினாலும் மக்கள் அப்படி எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கலாம்.